கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிப்பாங்க. சிஏ படிக்கிறது சும்மா விஷயம் கிடையாது, மண்டைய புளியணும். அப்ப எப்படியாவது சிஏ ஆயின்னு சொல்லக்கூடிய படிப்புல அதுல கொஞ்சம் தோல்வி அடைஞ்சு துவந்து போகக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு. 2026க்கு முன்ன படிச்சவங்களுக்கு படிச்ச வேலை பிடிச்ச வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலை சம்பளத்துக்கு தாம் படிப்புக்கு மாறின வேலைகள் தான் உங்களுக்கு அமையும். ஆனா இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு. அப்ப குரு பகவானுடைய பலன் கொடுக்காம இருந்த உங்களுக்கு ராசிக்கு 2வது வீட்டுல, அதாவது இந்த ஒரு வருஷம் டைம் வச்சுக்கோங்க, நீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான ஒரு வேலை. அப்ப குரு பகவானுடைய ஒரு தன்மை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல பலனையே கொடுக்க போகுது. மைண்ட தெளிவா வச்சுக்கோங்க, ஆன்மீக ஞானத்தை பிடிச்சுக்குங்க, ஏதோ ஒரு சித்தரு மகான்களை பிடிச்சுக்குங்க, இறை அருளை முறையா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான். ஆனா சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல கர்ம சனியா தான் வர்றாரு. கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த நீங்க உங்க கர்மம் நீங்க என்னவா ஆகணுமோ அதை ஆக முடியாம தடுத்து நிப்பாரு. அப்ப அதுக்கு தான் முன்னோரையும் வழிபடணும், அவங்க குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்தா அந்த கர்மாங்கிறது போயிடும். பொதுவாகவே பலன் கொடுக்கறதுல குரு பகவான் தான் நம்பர் 1. இருந்தாலும் பலன்களை சனி பகவான் மாதிரி கொடுப்பவர் யாரும் இல்லை, அதை தடுக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட தருணத்துல உங்களுக்கு அது கொஞ்சம் விரயத்துல தான் இருக்கு சனீஸ்வர பகவானுடைய பார்வை. ஆனா ஒரு சில ஜாதகம் மனைவியை மதிக்காத ஒரு ஜாதகம் பிரிஞ்சுதான் மனைவியை நேசிங்க, மனைவி மேல அன்பும் பண்பும் செலுத்துங்க. நீங்க ராஜாவா இருங்க, அவங்கள ராணிய மாதிரி வச்சுக்கோங்க, மண்ணை தின்னாலும் மறைவா தின்னுங்க. அப்படி ஒரு பழமொழி கேட்க உங்க வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவானுடைய பேச்சில எந்த குறையும் வராது. சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம்ம தங்க தளபதி நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லக் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு. ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. ஒரு வருஷம் குரு பகவான் கடக ராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது, எம்பெருமான் முருக கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை எம்பெருமான் முருக கடவுளை ஆறுபட முருகன் கோயில் இருக்கு, 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. சின்ன பரிகாரம், சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்டு கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு கொடிமரத்தாண்ட நின்று அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க, ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்ல, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும், அந்த சிதம்பரசாமி போட்டோன்னு ஒரு விபூதியை இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம் உங்க கஷ்டம் விலகி
அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம் கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க, 100க்கு 100 உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க வந்து போங்க, எந்த குறையும் வராம 12 ராசிகளுக்கும் அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். அழகுல சிறந்து விளங்குவீங்க, அறிவுல சிறந்து விளங்குவீங்க, படிப்புல நம்பர் 1. இப்படி ஊரே மெய்சிலுக்கத்தக்க கூடிய அளவுக்கு சிறு வயசுல செம்ம ஆக்டிவா இருப்பீங்க. இந்த குழந்தை இப்படி படிக்குதே, நீ இப்படி படிக்க மாட்டேங்கியே அப்படின்னு பெற்றோர்கள் போராமப்படக்கூடிய தருணம் வரைக்கும் நீங்க படிப்புல சிறந்து விளங்குவீங்க. இல்ல டீனேஜ் 12th முடிச்சுட்டு நல்ல குரூப்பா எடுத்து காலேஜ் எடுத்துட்டு நான் இப்படி ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் அட்வொகேட் ஆகணும், நான் CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும், இப்படி சொல்லக்கூடிய கனவுல தான் நீங்க படிப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு படிப்பு படிக்கிறவங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிப்பாங்க. CA படிக்கிறது சும்மா விஷயம் கிடையாது, மண்டைய புளியணும். அப்ப எப்படியாவது CA ஆயின்னு சொல்லக்கூடிய படிப்புல அதுல கொஞ்சம் தோல்வி அடைஞ்சு துவந்து போகக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு. 2026க்கு முன்ன படிச்சவங்களுக்கு படிச்ச வேலை, பிடிச்ச வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலை சம்பளத்துக்கு தாம் படிப்புக்கு மாறின வேலைகள் தான் உங்களுக்கு அமையும். ஆனா இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி, உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு. அப்ப குரு பகவானுடைய பலன் கொடுக்காம இருந்த உங்களுக்கு ராசிக்கு 2வது வீட்டுல, அதாவது இந்த ஒரு வருஷம் டைம் வச்சுக்கோங்க, நீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான ஒரு வேலை படிச்சுட்டு வேலைக்கு நல்ல வேலையில சேர்ந்து கால தாமதமா திருமணம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு 27 வயசு 29 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்க போகுது. திருமணமாயி குழந்தை குட்டி இல்லாத ஒரு அன்பர்களுக்கும் குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த 2026 to 27 ஏப்ரல் டு ஏப்ரல் 100க்கு 100 இருக்கு. பொதுவாகவே பாசக்காரங்க நீங்க மிதுன ராசிக்காரங்க, தாய் மேல பாசக்காரங்க, தகப்ப மேல பாசக்காரங்க. ஆனா அண்ணன் தம்பியோ அங்காளி பங்காளியோ தாய் மாமாவோ உங்களுக்கு ஆகாது, எதிரியாத்தான் உங்களை பார்ப்பாங்க. அப்ப நீங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தான் உங்க வாழ்க்கையை வந்து உச்ச நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய தருணமும் உண்டு. அதே போல நண்பர்கள், பிளட் நல்லது டியரஸ்ட் டீப்பஸ்ட் நண்பர்கள் அமைகிறதும் கஷ்டம். ஏன்னா உங்களுடைய குறிக்கோள் அப்படி இருக்கும், யார்கிட்டையும் கலந்துரையாட மாட்டீங்க, பேச மாட்டீங்க. அப்படியாப்பட்ட தருணம் இருக்க இருந்திருந்தாலும் மிதுன ராசியில குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறனால இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கும் ஒரு 60 விழுக்காடுகள் பலன் கொடுக்கத்தான் போகுது. டாக்டருக்கு படிக்கிறவங்க டாக்டரேட் பட்டம் வாங்கிடலாம். இப்படி ஒரு தருணம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பூர்வீக சொத்து, சின்ன வயசுலயே உங்களுக்கு சொத்துக்கள் நிறையவே இருக்கும். அப்ப அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்ப கவனமா நீங்க இருக்கணும். சொத்தெல்லாம் வேண்டான்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல முன்னோர் சொத்துகள் இருந்தா தான் வாழ்க்கையை வந்து கொண்டு போகக்கூடிய தருணம் உண்டு. அப்ப குரு பகவானுடைய ஒரு தன்மை, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல பலனையே கொடுக்க போகுது. மைண்டை தெளிவா வச்சுக்குங்க, ஆன்மீக ஞானத்தை பிடிச்சுக்குங்க, ஏதோ ஒரு சித்தரு மகான்களை பிடிச்சுக்குங்க. இறை அருளை முறையா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான். ஆனா சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல கர்ம சனியாத்தான் வராரு. கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த நீங்க உங்க கர்மம் நீங்க என்னவா ஆகணுமோ அதை ஆக முடியாம தடுத்து நிப்பாட்டும். அப்ப அதுக்கு தான் முன்னோரையும் வழிபடணும், அவங்க குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்தா அந்த கர்மாங்கிறது போயிடும். பொதுவாகவே பலன் கொடுக்கறதுல வந்து குரு பகவான் தான் நம்பர் 1. இருந்தாலும் பலன்களை வந்து சனி பகவான் மாதிரி கொடுப்பவர் யாரும் இல்லை, அதை தடுக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட தருணத்துல உங்களுக்கு அது கொஞ்சம் விரயத்துல தான் இருக்கு சனீஸ்வர பகவானுடைய பார்வை. அதனால கவனம் தேவை. மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஏன்னா உங்களுக்காக கணவனுக்காக கஷ்டப்பட்டு கணவனை வீட்டுல உட்கார வச்சு கல்லு மண்ணு சுமந்தாவது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் உடையவங்க
இந்த ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள். ஆனா ஒரு சில ஜாதகம் மனைவியை மதிக்காத ஒரு ஜாதகம் பிரிஞ்சுதான் போகும். மனைவியை நேசிங்க, மனைவி மேல அன்பும் பண்பும் செலுத்துங்க. நீங்க ராஜாவா இருங்க, அவங்கள ராணிய மாதிரி வச்சுக்கோங்க. மண்ணை தின்னாலும் மறைவா தின்னுங்க. அப்படி ஒரு பழமொழிக்கு ஏற்ப உங்க வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவானுடைய பேச்சில எந்த குறையும் வராது. குருன்னாவே பிரிவுன்னு தான் அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதனால குரு பகவானுடைய தன்மையை முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த குறையும் வராது. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் திருப்போரூர் முருகன் கந்தசாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு என்ன பாருங்க. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும் கேட்கறவங்க தாராளமா அங்க பார்க்கலாம். கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும் காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.